அண்மை செய்தி. தெலங்கானாவில் சுரங்கத்திற்குள் 4வது நாளாக சிக்கியுள்ள 8 பேரை மீட்கும் பணியில் தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். முகிலன், இப்போ என்ன இடர்பாடுகள் இவங்களை மீட்கிறதுல இருக்கு? என்ன மாதிரியான மெத்தடை இப்போ ஹேண்டில் பண்ண போறாங்க? காயத்ரி, தற்போது இதில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான பல்வேறு வழிமுறைகளையும் தற்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கையாண்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக தற்போது வெர்டிக்கல் ட்ரில்லிங், அதாவது அந்த சுரங்கம் இருக்கக்கூடிய பகுதிக்கு மேலாக துளையிட்டு கீழே வருவதற்கான பணிகளை தற்போது தொடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே இந்த தோண்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சுரங்கம் வழியாகவே ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அல்லது NDRF வீரர்களாக இருக்கட்டும் முன்னே செல்வதற்காக முயற்சி செய்தனர். ஆனால் அங்கு தொடர்ந்து அந்த வெளியேறக்கூடிய தண்ணீர் மற்றும் அந்த இருக்கக்கூடிய அந்த சகதி காரணமாக அவர்களால் முன்னேறி செல்லவில்லை. அதனாலேயே தற்போது மேலே இருந்து துளையிட்டு அதன் மூலியமாக வீரர்களை இறக்கி அவர்களை மீட்பதற்கான பணிகள் தற்போது கையாளப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக அந்த உத்தரகாண்டில் அந்த ராட் மைனர்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது கையாலேயே அங்கு ஒரு சின்ன துளையை ஏற்படுத்தி அதன் மூலியமாக அங்கு மாட்டியிருப்பவர்களை சென்றடையலாம் என்று அவர்களையும் வரவைத்து தற்போது அவர்கள் மூலியமாகவும் இந்த மீட்பு பணிகளை முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது. ஆனால் அங்கு தொடர்ந்து அந்த அதிக அளவில் வெள்ளம் வருவதனால் அவர்களாலும் தற்போது முன்னேற செல்ல முடியவில்லை. அதே போல மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் அதே காரணத்திற்காக, அதாவது அதிகப்படியான நீர் மற்றும் அந்த சேர் சகதியினால் அங்க இருக்கக்கூடிய அந்த மோப்ப நாய்களுக்கும் அவர்கள் முன்னேறி செல்வதில் தற்போது ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது வெர்டிக்கல் ட்ரில்லிங், அதாவது மேலிருந்து துளையிட்டு அதன் மூலியமாக அவர்களை தற்போது தொடர்பு கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இது தொடர்பாக பேசக்கூடிய தெலுங்கானா அமைச்சர்களும் தற்போது அவர்கள் உயிரோடு இருப்பார்களா என்று உறுதியாக கூற முடியாது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். இனி அந்த மேலிருந்து துளையிட்டு அவர்களை அதாவது அங்கு இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளுக்கிடையே அங்கு சென்ற பார்க்கும் பட்சத்தில் தான். நன்றி முகிலன், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.